வைத்தியநாதர் திருவடி சரணம். சிறுலிபுத்தூர்ல இருந்து பாரம்பரிய வைத்தியர் ஆனந்த். இப்போ பெங்களூர் நம்மளுடைய கிளை அலுவலகத்துல ஐயாக்கு அவங்க பையங்க போன மாசம் மெடிசன் வாங்கிட்டு போனாங்க. இப்போ அவங்களுடைய அனுபவத்தை அவங்க பையன்கிட்டையும் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்டையும் அதை கேட்போம். அவங்க பையன்கிட்ட அப்பாவுக்கு முதல்ல என்ன செஞ்சிச்சு, நீங்க எதுக்கு மெடிசன் வாங்கினீங்க கொஞ்சம் சொல்லுங்க. கேமரா வாங்க காமிச்சு. சார், எனக்கு இந்த பிளட்ல சுகர் மிக்ஸ் ஆயிடுச்சு. சரி, என்ன ஞாபகம் சார். சரி, அதனால என்ன இவங்க தேடி தேடி வேற கூட முதல்ல இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கணும். சரி, இங்கிலீஷ் மெடிசன் சொல்லக்கூட எனக்கு நடக்கிறது வரல, இது வரல, மன சஞ்சலம் இது பண்ணணும். அப்புறம் நம்ம குழந்தைங்க எங்கேங்க இது பண்ணிட்டு இல்லைப்பா உனக்கு நல்ல மெடிசன் கிடைக்குது, நான் இது பண்ணுறேன்னு. போன மாதம் நீங்கள் கொடுத்த மருந்துனால ஓரளவு எனக்கு இது சார் சஞ்சலம் ஆகிடும் சார். எனக்கு ஞாபக சக்தியே இல்லை. சரி, அதுபோல என்னுடைய நிலைமை இதுவாகுது. வயசு என்ன ஆகுது? வயசு எனக்கு 87 88ன்னு வச்சுங்கோ. 88 வயசு. 88 வயசு ஆகுது. இந்த வயதுனால எனக்கு சில பேர் நம்பிக்கை கூட இல்லைன்னு சொன்னாங்க. இந்த வயசுல போய் என்ன அப்படி இப்படின்னா ஒரு நம்பிக்கை கூட இது பண்ணதுனால என்னுடைய இது நான் அதுவும் யோகா மாஸ்டர். நீ யோகா மாஸ்டர்ல பச்சா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. யோகா மாஸ்டர்ல பட்டம் வாங்கியிருக்கீங்க? பச்சா டிகிரி வாங்கிக்கிறேன் சார். எம்ஏ டிகிரி வாங்கிக்கிறேன். சரி சரி, அது மகரிஷி கைநிலையை வாங்கிக்கிறேன். மகரிஷி இங்க நாங்கள் கோர்ஸ் முடிச்சோம். ஸ்ரீராம்பரத்துக்கு கீழே இருக்குது. அந்த இதில் முடிச்சா அப்புறம் எல்லாரும் இது பண்ணிடுது. அது போல இதை சுமார் 30 வருஷத்துக்கிட்ட நான் ஃபாலோ பண்ணேன். யோகா மகரிஷி அவருடைய யோகா இதுவை நாங்கள் இது பண்ணோம். வேதாத்ரி மகரிஷியோட இது ஃபாலோ பண்ணுறோம். இந்த மெடிசன் வந்ததுனால ஐயா அவர் கொடுத்ததுனால எனக்கு உடல் நலமோட இருக்குது. அவர்களை பல ஆண்டுகள் வாழ்கம் என்று போதும் பார்த்துக்கிறேன். தங்கள் குழந்தைகளையும் நலமுடனும் உடல் நலமும் எல்லா வளமும் பெற்று ஓங்கி வாழ வாழ்த்துக்கிறேன். வாழ்க. உங்களுக்கு இப்போ நான் திரிதோஷம் உங்களுக்கு ஓடுறதுனால ஒரு அழுகண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை நம்ம எடுப்போம். இந்த 2 மாசத்துலதான் எடுத்துக்கிட்டு இருப்போம். மாசி பங்குனி இந்த தை இந்த 3 மாசத்துல இந்த பனி நேரத்துல மட்டும்தான் கிடைக்கும். பங்குனியில கூட கிடைக்காது. அதை டீ போட்டு குடிக்கிற மாதிரி உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 100 வயசை தாண்டிடுவீங்க. அவங்க பையன் அப்பாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். என் பேர் ரமேஷ். நான் கடைக்குட்டி. எங்க அப்பாவுக்கு ஒரு நாங்க 5 பேர் அண்ணன் தம்பி. நான் 5வது பையன். பஞ்சபாண்டவர்ல நான் லாஸ்ட். எங்க அப்பா ஆக்சுவலி ஒரு 3 மாசத்துக்கு முன்ன டிசம்பர் 28 அவர் ரொம்ப ஒரு மாதிரி காலெல்லாம் ஸ்வெல்லிங் ஆயிட்டு ரொம்ப அதிகமாவே இன்னைக்கு நாளைக்கு அளவுக்கு இருந்தாரு. நான் எல்லா டாக்டர்ஸுக்கும் நான் எட்டுன்னு போய் காமிச்சாச்சு. இங்கிலீஷ் டாக்டர்ஸ்க்கு எல்லாமே, கார்டியாலஜிக்கு காமிச்சேன் எல்லாமே. ஸோ கார்டியாலஜியில் என்ன பண்ணாங்க, எல்லாமே டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு ஸோ பெஸ்ட்டு கார்டியாலஜி டாக்டர் கிட்ட நாங்கள் இன்டர்வியூ போனோம். அவங்க என்ன பண்ணாங்க, வால் பிளாக் ஆயிருக்குது. அந்த வால் ஆப்ரேட் பண்ணனா 17 to 18 lakhs ஆகணும். ஸோ அந்த 17 to 18 lakhs வி ஆர் நாட் இன் பொசிஷன். அந்த பொசிஷன் எங்களுக்கு இல்லை இப்போத்துக்கு. ஸோ எங்கள் அண்ணா 3வது அண்ணா குமார், 2வது அண்ணா குமார்னு சொல்லிட்டு அவர் ஐயாவை பார்த்து அவர்கிட்ட ரிப்போர்ட் அனுப்பிச்சு ஒரு 5 டே ஒரு டிசம்பர் இல்லை சாரி February 1st 2nd ஐயா நான் மீட் பண்ணேன். ஸோ நான் 1% கூட நாங்கள் அவரோட மெடிசன் கொடுக்கும் போதோ இது ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்ட்டு யோசனையே இல்லை. இமீடியட்டாவே நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். இமீடியட்டா மருந்து வாங்கணும், அந்த பற்றி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும் அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு டே 1லேருந்தே ஷுரு பண்ணோம். 1 வீக்லயே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பட் நல்ல ரிசல்ட் என்ன ஆச்சுங்கன்னா எங்களுக்கு எங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்துச்சுங்க. கண்டிப்பா அவர் பேக் டு நார்மல் வருவாங்க. ஒரே ஒரு இதுல 1 மந்த்ல ரொம்ப அரௌண்ட் 70%. மெயின் டாக்டரே 20% தான் அவருடைய இதே இருக்குது சொன்னாங்க. இனி 70% எங்களுக்கு இது ஓகே. நடுக்கிறாரு, டிவி பாக்குறாரு, எழுதுறாரு, படிக்கிறாரு. எதுவுமே பிடிக்காது எனக்கு. எதுவுமே பிடிக்காது. எதுவுமே பிடிக்காது. கோபத்தை அதிகப்பட்டுட்டாரு. எல்லாரையும் பார்த்துட்டு அந்த இது ஐயாக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வந்தது கூட ஒரு கடவுள் வந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு. அவர் என் வீட்டுக்கோ போக மாட்டாரு நடிக்கிறேன், நம்ம வீட்டுக்கு வந்துக்கிறாரு. ரியலி ரொம்ப தேங்க்ஸ் ஐயா.
என்னுடைய உடல்நிலை காரணமா எந்த பேஷண்ட் வீட்டுக்குமே நான் போறது இல்லை. ஐயாவுடைய வயோதிகம் காரணமா இன்னைக்கு ஐயா தோணுச்சு பார்க்க வந்துட்டேன். ஓகே. அலோபதியில வந்து கட்டில விட்டு இறங்க என்ன சொன்னாங்க அவங்க, என்ன கண்டிஷன்ல? இல்ல, நீங்க அப்பாவை வந்துட்டு ஒரு ஸ்டெப்பு கூட நீங்க வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. நீங்க வச்சீங்கன்னாவே நீங்க வந்துட்டு அந்த ப்ரெஷருக்கு இது போயிடும், உயிரே போயிடும் சொன்னாங்க. நான் சொல்லக்கூடாது அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை நான் சொல்றேன். அந்த இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, நானே வந்து கடவுள்கிட்ட வேண்டி இருக்கிறேன். இது வந்து நான் தமாஷ் இதுக்கு வீடியோ கோசம் நான் எதுவும் சொல்லல. இது வீடியோ கோசம் சொல்றது எனக்கு வந்துட்டு நீங்க எத்தனை ஸ்பான்சர் அதெல்லாமே ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் பியூர்லி ஆனஸ்டா சொல்லிட்டு இருக்கிறேன். நாங்க வந்துட்டு எங்க அம்மா 13 வருஷத்துக்கு முன்ன காலம் ஆயிட்டாங்க. எங்க அம்மா கிட்டே நான் கேட்டு இருக்கிறேன், அம்மா நீ இட்டுக்கோம்மா, நோவோட இட்டுக்காத, நல்ல ஆரோக்கியமா இட்டுக்கோ. ஒரு கடவுளை கூட வேண்டியிருக்கோம். ஒரு நிமிஷமும் நாங்க வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். ஆனா இப்பத்துக்கு கான்பிடென்டா இருக்கிறோம். அவர் நாங்க இல்லைன்னா கூட அவர் இருப்பாரு. ஒரு ஸ்டெப் கூட வைக்க கூடாதுனாங்க. நல்லா நடக்கிறாரு. ஒரு 8 நடந்து காமிச்சிருங்க. நடப்பா. வணக்கம் பண்ணிட்டு பாக்க. வணக்கம் பண்ணப்பா அவருக்கு. வணக்கம் 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 வணக்கம். இப்ப வந்து வீடியோல அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. இத வந்து நீங்க உங்களுக்கும் தேவை, உங்க வீட்டுல இப்படி யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா கீழே போற போன் நம்பர்ல நீங்க கேட்டு இதை வாங்கிக்கலாம். இவங்களுக்கு இந்த வீடியோ கொடுத்த அவங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் அனுபவ வீடியோ கொடுக்கணும்னா ரொம்ப தயங்குறாங்க. இதை வீட்டுக்கே வர சொல்லி அவங்க அப்பா 87 வயசு 88 வயசுல எங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. உங்களைதான் நாங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இன்னும் நெக்ஸ்ட் வீக் வந்தீங்கன்னா இன்னும் நல்லாவே இன்டர்வியூ எடுக்கலாம். அவரு நீங்க கொடுத்த இப்போ ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் அந்த ட்ரீட்மெண்ட். அந்த ட்ரீட்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் நல்லா இதாச்சுன்னா அது முடியறதுக்கு முன்னால இந்த அழுகணி நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. 100 வயசு தாண்டிடுவாங்க, திரும்ப யோகா பண்ணுவாங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்க மார்னிங் ஒரு 1 வீக்கா ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. யோகா பண்றாங்க. பண்றது அந்த சின்ன சின்ன இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த கீழே உட்காந்துட்டு கால் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அந்த பஞ்சு இதெல்லாமே பிரஸ் பண்ணிக்கின்னு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பிரீத்திங் பண்றாங்க, யோகா பண்றாங்க. அதுதான் அவர், அதுதான் அந்த இதுதான் எனக்கு அதுதான் அவங்க வாழ்க்கை. அந்த சிரிப்பே பாருங்க அவர்கிட்ட. நாங்களாம் சரிங்க. அந்த நான் அழுகணி தீநீர் கொடுத்த உடனே பழைய மாதிரி மூச்சு இழுப்பீங்க, காய்கள் பயிற்சியே பண்ணுவீங்க. சரிங்கய்யா, நன்றி, வணக்கம்.